அப்பாடி நம்ம இந்திய கப்பல் எந்த பிரச்சனைக்கு உள்ளாகாம எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா கிளம்பிருச்சு. இப்படி நம்ம எல்லாருமே பெருமூச்சு விட்டுக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனைனால உலகமே பதற்றமான சுச்சுவேஷன்ல தாங்க இருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நம்ம இந்திய கப்பல் சக்சஸ்ஃபுல்லா வர தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பெருமூச்சு விட்டா, இன்னொரு பக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்துல உள்ள ஃபுஜாரா ஆயில் டெர்மினல்ல ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்த சமயத்துல நம்ம இந்தியாவில் உள்ள மும்பையோட கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் நிறுவனத்தை சேர்ந்த ஜக்லாட்கி அப்படின்ற கப்பலும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வர்றதுக்காண்டி கச்சா எண்ணெயை ஏற்றுற வேலைப்பாடுகள் அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் இவ்வளோ பெரிய ட்ரோன் தாக்குதல் அங்கே நடந்திருக்கு. இவ்வளோ பதற்றமான சுச்சுவேஷனில் நம்ம இந்திய கப்பல் அங்கே இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இந்திய கப்பல் ஜக்லாட்கி கப்பல் அங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று கிளம்பியிருக்கு. இதில் நம்ம இந்திய மாலுமிகளுக்கும் சரி, நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட கச்சா எண்ணெயிலையும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கப்பல் கிளம்பிருச்சுங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இப்போ இதே அந்த இடத்துல நம்ம இந்திய கப்பல் மேலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபா அந்த கப்பல் கிளம்பிருச்சு. இந்த விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், அதுதான் நம்ம இந்திய கப்பல் சேஃபா கிளம்பிருச்சுல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம பெருமூச்சு விட்டாலும் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதற்றமாக தாங்க இருக்கு. ஏன்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நம்ம இந்திய கப்பல் வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே பதற்றம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் நிம்மதியாக வந்திருந்தோம். ஆனால் இந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்குள்ளே இல்லாமல் இந்த ஃபுஜாரா ஆயில் டெர்மினல்ல தான் நம்ம இந்திய கப்பல் இருந்திருக்கு. ஆபத்தான இடத்துல இல்லாம வெளியே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலையும் தாக்குதல் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் என்னதாங்க சொல்றது? ரொம்பவே அடுத்து என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இப்ப இந்த ஜக்லாட்கி அப்படின்ற கப்பல் கிட்டத்தட்ட 80,800 டன் கச்சா எண்ணெயை ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கு. இப்போ இதே இந்த கப்பலில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் சங்கடமாக வந்துருக்கும். இப்போ நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால அவ்வளோ ஈஸியாக சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஹார்மோஸ் ஜலசந்தியில் தான் பதற்றம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு பக்கம் ஃபுஜாரா ஆயில் டெர்மினல்லையும் இவ்வளோ பெரிய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்திய கப்பல் அடுத்தடுத்து சேஃபா நம்ம நாட்டுக்கு சேருமா அப்படின்ற ஒரு பதற்றம் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இப்ப அடுத்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனையில என்ன நடக்கும்னே தெரியலங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் தாக்குதலை நடத்திட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈரானோட இதயமான கார்த்தீவுலே பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் இந்த மாதிரி யுஏஇல உள்ள ஃபுஜாரா ஆயில் டெர்மினல்ல பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன தகவல் இருந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கள் இறந்து போயிட்டாரு, அவர் மோசமான நிலைமையில இருக்காரு, அவர் உயிருக்கே போராடிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய தகவல் இருந்துச்சு. ஆனால் அந்த தகவல் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரே பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதில் காஃபிக்காண்டி வேணா நான் உயிரை விடுவேன், என் மேலெல்லாம் யாரும் கை வைக்க முடியாது, என்னையெல்லாம் யாரும் தாக்கவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் கம்மியாகும்னு பார்த்தா நாளுக்கு நாள் பதற்றத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படியே நடந்தால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போதோ தெரியல. சட்டு புட்டுன்னு சொல்லி பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.